விஜயகாந்த் வரும்போது அவர் வந்து 2006ஆம் ஆண்டு வரும்போது ஒரு 31 தொகுதிகளில் ஆவரேஜாக 3.5% தான் எடுத்தார். ஆதாரமே இல்லாமல் திமுகவுக்கு பாதிப்புன்னு எழுதிட்டு இருக்காங்க. என்ன ஆதாரமும் கிடையாது. எடப்பாடி பழனிசாமி அவருக்கு கொஞ்சம் பாதிப்பு வரலாம், ஏன்னா ஈர்ப்பு சக்தி இல்லை. விஜய் மாறிப்பட்ட ஒரு சந்தர்ப்பவாதியும் சீமான் மாறிப்பட்ட ஒரு கொள்கைவாதியும் கம்பேர் பண்ணும்போது இவர் லாபத்துக்காக அரசியலை பண்ணக்கூடிய ஒரு சீமான் கொள்கைவாதின்னு 5வது முறை தனிச்சு இருக்கும்போது சீமானுக்கு ஒரு ஜம்பிங் வர வாய்ப்பு இருக்கு. 234 விஜய் நின்னா 5வது போல்ஸா தான் வரணும். களத்துக்கு வரக்கூடிய விஜய்க்கு களம் சாதகமா இல்லை. அடுத்தால விஜயகாந்த் மாதிரி போல்டானவரா இல்லை. விஜய் 6% ஜெயலலிதாவுக்கு ஏற்றி கொடுத்து தோக்கடிச்சு காட்டிட்டாரா இல்லையா? அப்பவே சந்தர்ப்பாதத்துக்காக இருந்த விஜய ஒரே நிலையான ஒரு இதுக்குள்ள போயிட்டு இருந்த சீமான் தோக்கடிச்சு காட்டினாரா இல்லையா? அப்போ விஜய்க்கு அதுலயும் செல்வாக்கு இல்லைங்கிறது வந்து ப்ரூவ் ஆயிட்டு. விஜய்க்கு அங்க விக்கிரவாண்டில ரசிகர்கள் இருந்தாங்கன்னா, இப்போ மாநாடு போடுறாங்கல்ல, இந்த ரசிகர்கள் இருந்தாங்கன்னா எங்க விஜய் சாராய சாவை பார்க்க வந்துட்டாரு, எங்க செல்வாக்க நாங்க காட்டுவோம், நோட்டாவுக்கு ஓட்டா போட்டு ஓட்டை அங்கே அதிகரித்து காட்டுவோன்னு பண்ணியிருக்கணுமா இல்லையா? சரத்குமார் ராதிகா மாதிரி மோசம் போகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. மோசமான வியூ உள்ள விஜய்க்கு மோசமான வாக்கு தான் கிடைக்கும். கண்டிப்பாக இதுதான் நடக்க போகுது. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் ஆய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். சார் வணக்கம் தம்பி. சார், விஜய் அவர்கள் 4% வாக்கு கூட பெற மாட்டான்னு சொல்றீங்களா? எதன் அடிப்படையில் சொல்றீங்க? நான் சயின்டிஃபிக்காக ஆய்வு பண்ணி தான் நான் சொல்கிறேன். நான் சொல்கிறது கரெக்டாக இருக்கணுங்கிறதுல நான் தெளிவாக இருக்கிறேன். விஜயை பற்றி நான் எதுவுமே தப்பான கருத்து எதுவுமே சொல்லதில்லை. எல்லா கருத்துமே ஆதாரபூர்வமானது. ஆதாரபூர்வமான என் கருத்தை மறுக்க முடியாமல் என் மேலே பாஞ்சி பிராண்டுறாங்க, பிடுங்குறாங்க, கதறாங்க, ரேட்டில்ட் ஆகிறாங்க. நான் சொல்கிறது ஆதாரம் இல்லாத எதுவுமே இல்லை. டு பி ப்ரூவ்டுன்னு நாளைக்கு இருக்கலாம். அது நம்ம நாளைக்கு என்ன ப்ரூவ் ஆகுதோ அதை பார்த்துக்கலாம். மாநாடு விஷயம் மாட்டெல்லாம் நான் சொன்னது தான் கரெக்டாக வந்தது. மைதானத்தோட இதெல்லாம் இப்போ வர மைதானத்தை அவங்க உயர்த்த போகிறாங்களா, அது நான் பார்த்துருவேன். என்னென்னு உடனே நமக்கு ரிப்போர்ட் எடுத்துருவேன். அதே நான் தெளிவாக சொல்கிறேன். ஓகே, இப்போ ஏன் 4% ஓட்டு தாண்ட மாட்டாருன்னு நான் சொல்கிறதுக்குள்ள ஆதாரங்களை அவங்க முன்னாடி வைக்கிறேன். நான் விஜயகாந்தை மையமாக வச்சு தான் இதை சொல்கிறேன். விஜயகாந்த் 2006ஆம் ஆண்டு வந்தார். அவர் விஜயோட பெரிய அளவுக்கு அரசியல் களத்துக்குள்ளே ஸ்ட்ராங்காக நிற்கக்கூடியவர். அவர் ஒரு இஷ்யூ எடுத்து வந்தார். அதில் எவ்வளவோ வித்தியாசம் சொல்லலாம். இன்றைக்கும் தேமுதிக 5 எம்பி சீட்டு நிற்கக்கூடிய கட்சி தேமுதிக. அந்த கட்சிக்கு இன்னைக்கு உள்ள வைப்ரேஷனோ செவரெழுத்துக்களோ தேமுதிகவுக்கு இல்லை. நீங்கள் யார் வேணாலும், தமிழக நல்லுறவு உள்ள மக்களே, நீங்கள் யார் வேணாலும் தமிழகம் முழுவதும் பாருங்கள். தேமுதிக விஜய் பிரபாகரனுக்குள்ள, பிரேமலதா விஜயகாந்த் இவங்களுக்குள்ள சிவரெழுத்து விஜய்க்கு கிடையவே கிடையாது. எல்லா இடமும் பாருங்கள், நீங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக பாருங்கள். அப்போ அந்த விஜயகாந்த் வரும்போது அவர் வந்து 2006ஆம் ஆண்டு வரும்போது ஒரு 31 தொகுதிகளில் ஆவரேஜாக 3.5% தான் எடுத்தார். 31 தொகுதிகளில். மீது 203 தொகுதிக்கிட்ட அவர் ஆவரேஜாக 10% வாக்கு எடுத்தார். அந்த 31 தொகுதியில் அவர் ஏன் 3.5% நின்று போனாருன்னா, ஒன்று கிள்ளியூர், இங்கே பாஜக அங்கே எஸ்டாப்ளிஷ் ஆகியிருந்தது. அதனால 3வது தலைவர்னு அவர் உள்ள நுழைய முடியலை. விளவங்கோடு, இங்கே பாஜக எஸ்டாப்ளிஷ் ஆகியிருந்து பொன் விஜயராகவன் வேற சுயேட்சானார், 5வது இடத்துக்கு போயிட்டார் விஜயகாந்த். திருவட்டார் பாஜக ஃபேக்டர், பத்மநாபபுரம் பாஜக ஃபேக்டர், குளச்சல் பாஜக ஃபேக்டர், நார்வேல் சுயேட்சை ஃபேக்டர் பாஜக ஃபேக்டர் 6வது இடத்துக்கு போயிட்டார். ஸ்ரீவைகுண்டத்தை பொறுத்தளவில் அங்கே வந்து ஃபார்வர்ட் பிளாக் ஃபேக்டர் நினைக்கிறேன். ராதாபுரத்தில் கேபிகே செல்வராஜன்னு இப்போ இறந்து போனார்ல, அவர் சுயேட்சா நின்னார், அவர் ஃபேக்டரு. நாங்குநேரில் சங்கர்னு ஃபார்வர்ட் பிளாக்ல ஒரு தம்பி நின்னாப்புல, மரவர் சமூகத்தை சேர்ந்த ஒரு தம்பி. அப்போ 3வது அந்த தம்பின்னு ஆகும்போது 4வது போயிடுறாரு தேமுதிக. அம்பாசமுத்திரத்தில் எர்ணாவூர் நாராயணன், இந்த சென்னையில் எம்எல்ஏலாம் இருந்தார்ல, முன்னாள் எம்எல்ஏ, அவர் அம்பாசமுத்திரத்தில் நின்னார், அவர் 3வது சக்தியாக நின்னார். ஆலங்குளத்தில் 5வது போயிட்டார் கேப்டன். ஆலங்குளம், தென்காசி, கடைநல்லூர், வாசுதேவநல்லூர், ராஜபாளையம், இங்கெல்லாம் வந்து ஒட்டப்பிடாரம், இங்கெல்லாம் வந்து பகுஜன் சமாஜ் பார்ட்டி இவரோட யானை சின்னத்தில் புதிய தமிழகம் டாக்டர் கிருஷ்ணசாமி நின்னார். அவர் 3வதுங்கிற அந்தஸ்து அங்கே வந்துட்டார்.
சிவகங்கையில் ராஜசேகரன் சிவாஜி மன்ற ஆள் நம்ம ராஜசேகரன் அவர் அந்த அந்தஸ்துக்கு வந்துட்டார். இதே மாதிரி ஒட்டப்படாரத்தில் கிருஷ்ணசாமி சொல்லிட்டேன். மருங்காபுரியில் பிடி அரசகுமார்னு நம்ம நண்பர், அவர் தனியார் பள்ளி இதெல்லாம் வச்சுருந்தார், பாஜகவிலலாம் இருந்தவர். அவர் ஒரு கட்சி வச்சுருந்தார். அவர் நிற்கும்போது, அவர் பவர்ஃபுல்லாக நிற்கும்போது அங்கே மூன்றாவதுங்கிறது அவங்க வந்துட்டு. ஓசூரில் பாஜக, மயிலாடுதுறையில் டி ராஜேந்தர் லட்சிய திமுக அவர், மயிலாப்பூரில் லோக் பரிவர்த்தனன் ஊழல் எதிர்ப்பு கட்சி, நம்ம ஜெகதீஷன் செய்தி தொடர்பாளர் இருக்கார் இல்லையா, அந்த தம்பிக்கெல்லாம் நல்ல அறிமுகமான ஒரு கட்சி. பூம்புகாரில் மாயா வெங்கடேஷன் யாதவ சமுதாயத்தை சேர்ந்தவர் நன்னார். தாராமங்கலத்தில் கோவிந்தன் பாமக ரிபல். அடுத்து திருமயத்தில் கூப்பா கிருஷ்ணன் முத்தேரியர் சமூகத்தை சேர்ந்தவர். தொட்டியத்தில் கண்ணையன் அவரும் முத்தேரியர் சமூகத்தை சேர்ந்த ரிபல். வெள்ளூரில் ஜிஜி ரவின்னு ஒரு யாதவ். அண்ணா நகரில் டாக்டர் ஹண்டே லோக் பரிவர்த்தன். சங்கரங்கோயிலில் பகுஜன் சமாஜ் பார்ட்டி அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக். கிருஷ்ணசாமி கட்சி புதிய தமிழகம் பிஎஸ்பி யான சின்னத்தில் நின்னாங்க, ஃபார்வர்ட் பிளாக் சிங்கம் சின்னத்தில் நின்னாங்கன்னு நினைக்கிறேன். தளி பாஜக இவங்கெல்லாம். இந்த 31 தொகுதியிலையும் மூன்றாவதுங்கிற இடத்துக்குள்ள வேற ஆட்கள் இருந்ததுனால இந்த 31 தொகுதியிலையும் தேமுதிக எடுத்த ஆவரேஜ் வந்து 3% உள்ளதான் வராங்க. ஆனா மற்ற 201 தொகுதியிலையும் தேமுதிக வந்து 10% ஆவரேஜ் எடுத்திருக்காங்க. அப்ப மூணாவது சக்தியா வந்த தேமுதிக இந்த 31 தொகுதிக்குள்ள சுயேட்சைகளாட்டும் மற்ற அரசியல் கட்சிகளாட்டும் பிற மூணாவது சக்திகள் இருந்ததுனால அவங்கள முன்னேற முடியல. மற்ற 201 தொகுதியிலும் திமுக அணி அண்ணா திமுக அணிக்கு தவிர வேற மூணாவது யாரும் இல்லை. எடுத்த எடுப்பிலே மக்கள் மத்தியில் மூணாவது விஜயகாந்த்னு சொல்லி அந்த இமேஜ் விழுந்து அவருக்கு வில் பவர்ல உழைப்புல அவர் வந்து 10% ஓட்டு அங்கே எடுத்துட்டாரு. இங்க 3%னால டோட்டலா 8.3% ஓட்டு தமிழக அளவில் எடுத்தாரு. அப்ப என்ன பாயிண்ட் வரோம்னா, மூணாவது ஒருத்தர் இருந்தாருன்னா, ஒருத்தர் இல்லைன்னா 10% ஓட்டு கிடைக்குது. மூணாவது ஒருத்தர் இருந்ததுன்னா 4வது தள்ளப்பட்டுட்டாரு தேமுதிக, அவங்க வந்து 3% ஓட்டு குறைஞ்சிடுறாங்க. இதுதான் அரசியல் களம். தனிநபர்கள் வேறு, தனிநபர்கள் யாராகவும் இருக்கட்டும், அரசியல் சூழ்நிலை இதுதான். ஐஏஎஸ்ஏ சந்திரசேகர் வந்து மிக தெளிவா துல்லியமா அப்பாவுக்கு மகன் மேல உள்ள அக்கறையோட வேற யாருக்கு இருந்துட முடியும்? 1000 உறவு தான் அப்பா மகனுக்கு இருக்கலாம். செல்ஃப் ஃபர்ஸ்ட், மகனுக்கு மகன் தான் ஃபர்ஸ்ட், அப்பாவுக்கு அப்பா தான் ஃபர்ஸ்ட், அப்பாவும் மகனும் தாயும் பிள்ளைனாலும் வாயும் வயிறும் வேற இருந்தாலும் மற்ற யாரை விடவும் ஒரு அக்கறை வந்து எஸ் ஏ சந்திரசேகர் தான் இருந்திருக்க முடியும். அதனால தான் அவர் சொன்னார் 2019 விஜய் களத்துக்குள்ள வரணும். அப்போ வந்து வேற யாரும் எஸ்டாப்ளிஷ் ஆகல. ஏன்னா 2016 சீமான் மட்டும்தான் 1.1 எடுத்திருந்தார், ரொம்ப லோ ஓட்டு. மற்றவங்கெல்லாம் அங்கங்கே அணி சேர்ந்து 2 அணின்னு அது செட்டில் ஆயிட்டு, அப்போ 2019 அவர் ஒரு கட்சியெல்லாம் இப்போ அதை வச்சு ஆரம்பிச்சு அதெல்லாம் பண்ணாரு. இப்போ உள்ள களம் என்னன்னா, 4 முனை இங்கே செட்டில்ட் ஆயிட்டு. முதல் 3 தடவை வெற்றி பெற்று ஸ்டாலின், முத்தமிழறிஞர் கலைஞர், புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையார், மக்கள் தலைவர் எம்ஜிஆர் இவங்க பெறாத வெற்றியில் 3 வெற்றி பெற்று கடுமையான உயரத்தில் ஸ்டாலின் இருக்கிறாரு, வெற்றி பெறா இருக்கிறாரு. புதிய சக்தி வரும்போது வெற்றி பெற்ற கட்சியை பாதிக்காது. ஊடகத்தில் அட்டுங்க ஆதாரமே இல்லாமல் திமுகவுக்கு பாதிப்புன்னு எழுதிட்டு இருக்காங்க. என்ன ஆதாரமும் கிடையாது. சுமன் ஸ்ரீராமன்லாம் சீமான் 2% எடுக்கணும்னு சொன்ன சுமன் ஸ்ரீராமன்லாம் திமுகவுக்கு பாதிப்புன்னு பேசிட்டு இருக்காரு. என்ன லாஜிக்கை வச்சு சொல்றாரு? ஆளுங்கட்சிக்கு பேசிக் ஓட்டு வந்து பாதிக்காது. அவங்க 45ங்கிற அந்த பேசிக் ஓட்டு வெற்றியில் இருக்கும் போது அது பாதிக்காது. எல்லா இடமும் இதுதான் நிலைமை. என்டிஆர் தனி கட்சி ஆரம்பித்து பெரிய அளவில் வரும்போது கூட காங்கிரஸ் பெருசாக பாதிக்கலை. எதிர்கட்சிகள் ஓட்டு தான் என்டிஆருக்கு சேர்ந்தது. ஓகே, அப்போ திமுகவுக்கு பாதிப்பு பெருசாக வராது. முதல் இடத்துல தெளிவாக இருக்காங்க. 2வது எடப்பாடி பழனிசாமி, அவருக்கு கொஞ்சம் பாதிப்பு வரலாம், ஏன்னா ஈர்ப்பு சக்தி இல்லை. 3வது என்டிஏ அண்ணாமலை இதில் தெளிவாக இருக்காப்புல. 4வது சீமான் வந்து இன்னைக்கு ஸ்ரீலங்காவில் ஒருத்தர் வந்து 3% இருந்தவர் ஜம்ப் பண்ணி போயிட்டார்ல. சுமன் ஸ்ரீராமன்ஜி கேட்டுக்குங்க, ரொம்ப அசிங்கப்பட்டுருவீங்க. சீமான் அடுத்த ஜம்ப் அடிச்சாருன்னா நாணயமா உங்க பேரை காப்பாத்திக்கிடுங்க. இதுவரை பேசுனது எல்லாமே தப்பு, குபேந்திரனுக்கும் சேர்த்து தான் சொல்றேன். அவரு ஜம்ப் அடிக்கக்கூடிய அளவுல பெருசா இருக்காரு. விஜய் மாறிப்பட்ட ஒரு சந்தர்ப்பவாதியும் சீமான் மாறிப்பட்ட ஒரு கொள்கைவாதியும் கம்பேர் பண்ணும்போது இவர் லாபத்துக்காக அரசியலை பண்ணக்கூடிய ஒரு சீமான் கொள்கைவாதின்னு 5வது முறை தனிச்சு நிற்கும் போது சீமானுக்கும் ஒரு ஜம்பிங் வர வாய்ப்பு இருக்கு. எனிவே பல இது இருந்தாலும் இந்த 4 போல்ஸுக்கு பிறகு 234 விஜய் நின்னா 5வது போல்ஸா தான் வரணும். 234 நின்னாலும் 5வது போல்ஸா தான் வரணும். அதுல எங்கெங்க எப்படி வராருங்கிறது 2வது. விஜயகாந்த் 201 தொகுதியில 3வது போல்ஸாட்டே வந்துட்டாரு. ஆமா, இவர் 234 5வது போல்ஸா தான் வரணும். விஜயகாந்த் 4வது வந்த இடத்துல
3.5% தான் எடுத்திருக்கிறாரு. இவர் 5வது வரக்கூடிய இடத்துல என்ன எடுப்பாருங்கிறது தான் கேள்விக்குறி ஒண்ணு. அடுத்து கமலஹாசனை வச்சு மையமா வச்சு ஒன்றை பார்ப்போம். கமலஹாசன் வரும்போது பலன் நிரூபிக்காம தினகரன் ஆர்கே நகரில் வெற்றி பெறார்னு நின்னார். கமலஹாசன் வரும்போது 1.1% தான் சீமான் இருந்தார். 1.1 தான் சீமான் இருந்தார். கமலஹாசன் சீமான் ஒப்பீடு தான் சீமான 3.8 கொண்டு போச்சு. விஜய் சீமான் ஒப்பீடு தான் சீமான பெரிய அளவுக்கு தூக்க போகுது. இது அரசியல் மக்கள் உணர்வு தெரியாம விருப்பத்துக்கு பேசிட்டு இருக்கவங்களுக்கு தெரியாது. உண்மை பார்த்துட்டு இருங்க. அப்போ கமலஹாசன் வரும்போது 1.1 சீமான் இருந்தார். தினகரன் ஆர்கே நகரில் வெற்றி பெற்றிருந்தார். கமலஹாசன் 3வது அந்தஸ்துல எங்கெல்லாம் இருந்தாரு? தென் சென்னையில் இருந்தார், ஸ்ரீபெரும்புதூர்ல இருந்தார், கோயம்புத்தூர்ல இருந்தார், வடசென்னையில் இருந்தார், மதுரையில் இருந்தார். அப்போ இந்த இடங்கள்ல அவர் 5-6 இடங்கள்ல அவர் இருக்க காரணம் பிராமண சமுதாயம். ஜெயலலிதா அம்மையார் இறந்து போயிட்டாங்க. பிராமண சமுதாயம். நான் கமலஹாசனை ஜாதி ரீதியாக சொல்லலை. அவர் சாதிகளுக்கு அப்பாற்பட்டவர். அவர் நடவடிக்கைகள் எல்லாமே அபவ் காஸ்ட். பட் இங்க அவருக்கு வாக்களித்தவங்க பிராமண சமுதாயம். ரஜினி ரசிகர்களாக இருந்த பிராமண சமுதாய சகோதரர்களே, எதுக்கு ரஜினி தான் வரலையே, அப்போ நம்ம களத்தில் இல்லாதவரை பற்றி நம்ம ஏன் கவலைப்படணும்? நம்ம ஜெயலலிதா பிறகு கமலஹாசன் வளரட்டுன்னு வாக்களிச்சவங்களும் உண்டு, தப்பு இல்லை. சிம்பதி கோஸ் வித் காஸ்ட், எல்லா ஜாதி மாதிரி பிராமணர்களும் அப்படி வாக்களிச்சு நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். இந்த 6 தொகுதிக்குள்ளே தான் வந்தார். யாரை போட்டா? நகர்ப்புற மக்கள், பிற மொழியாளர்கள், லிங்காயிட்ஸு, ஒக்காலிகா, உருது முஸ்லீமு, சிரியன் கிறிஸ்டின்னு, நார்த் இந்தியன் மார்வாடிகள், சௌராஷ்டிரா, இவங்க தான் ஓட்டு போட்டு கமலஹாசனை 3வது அந்தஸ்துக்கு ஒரு 40 சட்டமன்ற தொகுதிக்குள்ளே கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி தினகரனை கொண்டு வந்தது யாருன்னா முக்குலத்தோர். அவங்க வந்து ஒரு 50-60 தொகுதிக்குள்ள மதுரை, ராமநாதபுரம், திருச்சி, தஞ்சாவூர், திண்டுக்கல், தேனி, ராமநாதபுரம், விருதுநகர், இந்த மாதிரி தொகுதிக்குள்ள 3வது கொண்டு வந்தாங்க. அங்கே கமலஹாசனுக்கு ஒன்றும் வரல. மதுரையில் 2 பேருமே மோதிக்கிட்டாங்க. அப்போ சௌராஷ்டிரா அடர்த்தியா உள்ள இடத்துல கமலஹாசன் ஏறி போனாப்புல, மேலூர் போன்ற இடத்துல தினகரன் ஏறி போனாப்புல. அப்போ எப்படி வாக்குறுதிலாம் தெரியுது இல்லையா? அப்போ இந்த 3வது வந்த இந்த சட்டமன்ற தொகுதியை தவிர கமலஹாசன் 4வது இடத்துக்கு 5வது இடத்துக்கு போன இடத்துல கமலஹாசனுக்கு ஓட்டே இல்லை. 1%, 2%. ஆமாம். அதே மாதிரி இந்த முக்குலத்தோர் பெல்ட்டை தவிர 3வதுங்கிற இடத்துல இருந்த இடத்தை தவிர மற்ற வட தமிழர்கள் கொஞ்சம் பறையர் பகுதியை தவிர தினகரனுக்கு ஓட்டே இல்லை. மோசமானது. அப்போ இந்த புதிய சக்திகளுக்கு வந்து 3வதுங்கிற இடத்துக்குள்ள வந்தாதான் வாக்கு பலமே வருது. 4வது 5வது போயிட்டாருன்னா அது வராது. சீமான் விதிவிலக்கு. இந்தியாவிலே அந்த மாதிரி ஒரு கேஸ் ஸ்டடி இல்லை. 1, 3.8, 6.8, 8.2ன்னு சீமான் வந்திருக்காருன்னா இந்த 8.2 சீமான் வந்தது மிகப்பெரிய சாதனை. பிராண்டிங் மாஸ்டர்ஸ், ஆவு எல்லாம் தெரியும்னு சொன்னவங்களாம் சீமான் 4% போவோன்னு புலம்பிட்டு இருந்தாங்க. நான் தான் சொன்னேன், பாஜகவையும் காங்கிரஸையும் எதிர்த்து அடிக்கிறதுனால சீமான் 8% வருவார், 2 மடங்கு வந்துடுவார். 2 மடங்கு இங்கே வந்துட்டாருன்னா சட்டமன்றத்தில் 3 மடங்கே போயிடுவார். தனிச்சே நிற்கிற அந்த மெரிட்டில் வந்து உறுதியாக ஏறி போயிடுவாருங்க தான் நான் தான் சொன்னேன். அது பகுஜன் சமாஜோட சாதிச்சிட்டாரு, சந்திரசேகர ராவோட சாதிச்சிட்டாரு, அகாலிடலோட சாதிச்சிட்டாரு. சீமானே அதை இப்போ திட்ட தெளிவாக பேட்டிகளில் வெளிப்படுத்துறாரு. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் களத்துக்கு வரக்கூடிய விஜய்க்கு களம் சாதகமாக இல்லை. அடுத்தால விஜயகாந்த் மாதிரி போல்டானவராக இல்லை. அவர் ஈழத்தமிழர் பிரச்சனை நடக்கும்போது வந்து காங்கிரஸ் கிட்ட ராஜ்சபாவுக்கு போனவர். அரசியலை சினிமா பாப்புலாரிட்டியை சந்தர்ப்பவாதத்துக்கு ஒரு ராஜ்சபா எம்பிக்கு ஈழத்தமிழர்கள் கொண்டு குவிக்கப்படும் போது ராகுல் காந்தியை சந்திச்சு அது கிடைக்காதான்னு போனவர். அதுக்கு அவர் தனிப்பட்ட செல்வாக்கு உள்ளவரா? அவர் தலைவா படத்தை ஜெயலலிதா அம்மையார் அடிச்சிட்டாருங்கிறதுக்காக கோயம்புத்தூரில் எங்கள் அண்ணன் ரஜினிகாந்தை மோடி வந்து பார்க்கும்போது இவர் கோயம்புத்தூரில் போய் மோடியை பார்த்தாரு. நான் சொல்றது எதுவுமே தப்பு கிடையாது. உங்களை பிடிக்காம இருக்கலாம், தீல மிதிச்ச மாதிரி அவ்வா அப்பான்னு கதறலாம், என்ன திட்டலாம். ஆனால் சொல்றது சரியா தப்பாங்கிறது மட்டும் மனச்சாட்சியோட பாருங்க. அந்த 3வது ஆட்கள், 4வது மற்ற பொது ஆட்கள் நான் சொல்றது சரியா தப்பாங்கிறத பாருங்க. நீங்க வந்து மோடியை போய் பார்த்தீங்க. சீமானுக்கு பிரச்சாரத்தை அதிகப்படுத்தி ஜெயலலிதா அம்மையார் 39 இருந்தவங்க 45க்கு வந்துட்டாங்களா இல்லையா? 6% வாக்க விஜய் வெத்து வேட்டு செல்லாத நோட்டுன்னு
காட்டி ஜெயலலிதா அம்மையார் நிரூபிச்சிட்டாங்களா இல்லையா? அப்போ சீமான் அதில் விஜய் 6% ஜெயலலிதாவுக்கு ஏற்றி கொடுத்து தோக்கடிச்சு காட்டிட்டாரா இல்லையா? அப்போவே சந்தர்ப்பாதத்துக்காக இருந்த விஜய ஒரே நிலையான ஒரு இதுக்குள்ளே போயிட்டு இருந்த சீமான் தோக்கடிச்சு காட்டினாரா இல்லையா? அப்போ விஜய்க்கு அதுலேயும் செல்வாக்கு இல்லைங்கிறது வந்து ப்ரூவ் ஆயிட்டு. கடைசியாக விக்கிரவாண்டி பை எலெக்ஷனை போது கள்ளக்குறிச்சி சாராய சாவுகளை பார்த்தாங்க. இந்த பிராண்டிங் மாஸ்டர்ஸ்லாம் என்ன அட்வைஸ் பண்ணாங்க? நீங்கள் அங்கே போயிட்டா வாக்குப்பதிவே குறைஞ்சி போகும், திமுக வாக்கு குறைஞ்சி போகும், நோட்டாவுக்கு வாக்கு கூடிரும்னு ஊன்னு விஜய்க்கு பெரிய செல்வாக்கு இருக்க மாதிரின்னு பீலா விட்டுட்டு தெரிஞ்சாங்க. அவங்க வழக்கமே அந்த பிராண்டிங் மார்க்கெட்டிங், அது வந்து அவங்க ஸ்டைலு. திமுகவுக்கு வாக்கு சதவீதம் கூடிச்சு, போலிங்கும் கூடிச்சு, நோட்டாவுக்கு வாக்கு குறைஞ்சது. அட விஜய்க்கு அங்கே விக்கிரவாண்டியில் ரசிகர்கள் இருந்தாங்கன்னா, இப்போ மாநாடு போடுறாங்கல்ல, இங்கே ரசிகர்கள் இருந்தாங்கன்னா எங்க விஜய் சாராய சாவை பார்க்க வந்துட்டாரு, எங்க செல்வாக்கை நாங்கள் காட்டுவோம், நோட்டாவுக்கு ஓட்டா போட்டு ஓட்டை அங்கே அதிகரித்து காட்டுவோன்னு பண்ணியிருக்கணுமா இல்லையா? எத்தனை இடத்துல பண்ணியிருக்காங்க, எத்தனை கட்சிகள் பண்ணியிருக்காங்க, எத்தனை அமைப்புகள் எத்தனை இஷ்யூவை எடுத்து பண்ணியிருக்காங்க, பாஜக நீலகிரியில் பண்ணி காட்டியிருக்காங்க. அப்போ விஜய்க்குன்னு ஆள் இருந்தால் தானே அதை பண்ணி காட்டுறதுக்கு, ஓட்டு போடுறதுக்கு. ரசிகர் வேற, ஓட்டு போடுறதுக்கு உள்ளது வேற. ஸோ ஒரு கன்சிஸ்டன்ட் வியூ இல்லாத சிவாஜி சம்பத் மாதிரிப்பட்ட ஒரு ஆளாட்டு தான் விஜய் களத்துக்குள்ளே வராரு. வரக்கூடிய களத்துக்குள்ளேயும் 4 பேர் தெளிவாக இருக்கிறாங்க. 5வது ஆளாக வராரு விஜய். சரத்குமார் ராதிகா மாதிரி மோசம் போகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. என்றாலும் அவருக்குள்ள ரசிகர் பலம், மினிமம் கேரண்டி இருக்கிறது. இதெல்லாம் மனசில் வச்சு ஒரு 3 to 4% ஓட்டு வருவார். 4% தாண்ட மாட்டாருன்னு நான் உறுதி பண்ணுறேன். இதை குறித்து வச்சுக்கிடுங்க. தெள்ள தெளிவாக எல்லாருமே வந்து 2026 ரவீந்திரன் துரைசாமி சொன்னாருன்னு இது 2026 ட்ரெண்டிங்காக போகும். தாராளமாக பார்த்துக்கலாம். நானும் வந்து லாஜிக்கோட ஆதாரத்தோடு தான் எதையும் சொல்கிறேன், பொய்யா எதுவும் சொல்லலை. விஜயகாந்துக்கே அவர் 4வதாக போன இடத்துல 3% தான் ஆவரேஜ் 31 தொகுதியில் எடுத்திருக்கிறாரு. விஜய் 5வதாக வராரு. மீதி 4 பேரும் ஸ்டெடியாக நிற்கிறாங்க. அப்போ அவர் வந்து 4% வாக்கு எடுக்கிறது மிக மிக சிரமம். இதுதான் கள யதார்த்தம். கலா யதார்த்தத்தை தாண்டி சினிமா நடிகருங்கனால ஜாலியாக எல்லாரும் பேசிகிட்டே இருக்கலாம். இன்னொன்றையும் சொல்லிடுறேன், தினத்தந்தி, புதிய தலைமுறை, நியூஸ் 18, நியூஸ் 7, மாலை முரசு, சன் நியூஸு, எல்லா சேட்டலைட் டிவினாலும் சரி, வெப் டிவி நம்ம சேனல் 5ல இருந்து, அரசியல் கருடன்ல இருந்து, ஆதன்ல இருந்து, ஆதன் மாதேஷ்ல இருந்து எல்லார்ட்டையும் கேளுங்க. விஜயோட செய்தி தொடர்பாளர் பேசுறதுக்கு வியூஸ் எவ்வளவு குறைவா இருக்குங்கிறது அவங்க தாராளமாக சொல்லுவாங்க. வெரி புவர் வியூஸ் பார் விஜய். அப்போ மோசமான வியூ உள்ள விஜய்க்கு மோசமான வாக்கு தான் கிடைக்கும். இதெல்லாம் நீங்கள் இப்போவே பதிவு பண்ணி வைங்க, போடுங்க. கண்டிப்பாக இதுதான் நடக்க போகுது. 2026 நான் விஜய் பற்றி சொன்னதெல்லாம் அன்றே சொன்னார்னு ட்ரெண்டிங் ஆக போகுது. எதிரொலிப்பு செய்தியாக வரும். கண்டிப்பாக. பல்வேறு கேள்விகளுக்கு பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். தொடர்ந்து பேசுவோம். நன்றி.